உலகத்தின் இரட்சகரும் நமது ஆண்டவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்நாளிலேயும் நாம் என்ன காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், நாம் சுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதிலேயும் நான் சுத்தமாக உம்மாலே ஆகும் என்று குஷ்டரோகி ஒருவர் சொன்னது போலவே நாமும் அவரை பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கிறது. குஷ்டரோகி அவரிடத்திலே வந்து பணிந்து அவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், மத்தேயு 8வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். பாருங்கள், நம்முடைய தேவனுக்கு சித்தமாய் இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நாமும் இருந்த காரியங்களிலிருந்து விட்டு விலகி தேவனிடத்தில் வந்து பணிந்து, ஆண்டவரே, நீர் என்னை சுத்தமாக்க வேண்டும், என்னிடத்தில் அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே நாம் வந்து ஒப்புரவாகி அவருடைய இரக்கத்துக்காக நாம் அவரை நோக்கி வேண்டினோமே ஆகில் நிச்சயம் அவர் நம்மை சுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் இந்த சுத்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய சரீரம் தேவன் வந்து தங்கும் இடமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதென்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நாம் நம்முடைய சரீரத்தை கெடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? நம்முடைய சரீரம் கர்த்தருக்கே உரியது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு அழகாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல சொல்லி தருகிறதை நாம் பார்க்கிறோம். அசுத்தமான காரியங்களை செய்வதற்கு நாம் நமக்கு எந்த விதத்திலையும் அனுமதி இல்லை என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம், நம்முடைய சரீரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய சரீரம், அது அவருக்கு உரியதாய் இருக்கிறது. எப்படி மணவாட்டி மணவாளனுக்கு உரியவளாய் இருக்கிறாளோ அதே போலதான் நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியதாய் இருக்கிறது. அவருடைய சித்தம் மட்டுமே நடக்க வேண்டியதாய் இருக்கிறது. இந்த சரீர அவயவங்களை கொண்டு நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனத்திலையும் இதே காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நம்முடைய சரீரம் நாம் யாரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம்? நம்முடைய சிருஷ்டிகராகிய கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். பாருங்கள், தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆம் அன்பானவர்களே, அப்படி என்றால் நாம் நம்முடைய சரீரத்தினால கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் முதலாவது அந்த குஷ்டரோகி செய்தது போல வந்து பணிந்து கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் சுத்தமாக விரும்புகிறேன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே மட்டும்தான் ஆகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆதலால் என்னுடைய சரீரத்தை நீர் முழு பொறுப்பெடுக்கும்படியாக உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருடைய கரத்திலே நாம் கொடுத்தோமே ஆகில் அவர் வந்து வாசம் பண்ணுகிற இடமாக தான் நம்முடைய சரீரம் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. தேவனுடைய ஆலயம் அவர் தங்கும் இடமாய் இருக்கிறபடினாலே அது பூரண பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆலயத்திற்கு வருகிறார். அங்கே அவர் என்ன காண்கிறார்? அதாவது ஆலயத்துல என்ன நடக்கிறது என்பதை காண விரும்புகிற தேவனாக தான் இருக்கிறார். பாருங்கள், என்ன கண்டார்? தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்
உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு தம்முடைய ஆலயத்துல அவரை ஆராதித்து துதிக்க வேண்டிய இடத்துல என்ன நடக்கிறது என்பதை காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தின்படி நாம் புரிந்து கொள்ள முடியும். எது காண வேண்டுமோ அது அங்கே இல்லை, எது காண கூடாமல் இருந்ததோ அது அந்த இடத்துல நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறார். ஏனென்றால் பாவ நிவாரண பலிக்க தேவைப்படுகிற காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனால் மனிதர்களை காணவில்லை. தேவனுடைய ஆலயத்துல தேவ ஜனங்கள் வந்திருக்க வேண்டும். அவர்கள் தேவனை துதித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். வேத வசனங்களை வாசித்து அதனுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறவர்களாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே அவர் எதிர்பார்த்த யாதொரு காரியமும் அங்கே இருக்காததுனால அவருக்கு கோபம் வருகிறது. அவர் என்ன செய்கிறார்? கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு, அப்போ ஆலயத்திற்குள்ளே தேவனுக்கு இடம் கொடுத்து அல்லது தேவன் வந்தாரே ஆகில் என்ன நடக்கிறது? முதலாவது புறம்பே தள்ள வேண்டியதை கர்த்தர் புறம்பே தள்ளுகிறார். அடுத்ததாக என்ன செய்கிறார்? துரத்தி விட வேண்டியவைகளை கர்த்தர் துரத்தி விடுகிறார். நாமும் அப்படிதான். நாம் தேவனுக்கு இடம் கொடுத்தோமே ஆகில் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து புறம்பே தள்ள வேண்டியதை கர்த்தர் புறம்பே தள்ளுவார். துரத்தி விட வேண்டியவைகளை கர்த்தர் நிச்சயம் துரத்தி விடுவார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சரீரம் என்னும் இந்த ஆலயத்துல கர்த்தரை நாம் வரவேற்க வேண்டும். அவர் வர வேண்டும். குஷ்டரோகி எப்படி கர்த்தர் இருந்த இடத்துல போய் அவரை கண்டு பணிந்து என்னை சுத்தமாக்குங்கன்னு கேட்டானோ அதே போல நாமும் அவரிடத்துல கேட்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு சபைக்கு வந்தா கர்த்தர் காண்கிற காரியம் என்ன? பிரிவினைகள், அதாவது எலெக்ஷன் சொல்றாங்க. அப்புறம் நிறைய இடங்கள்ல ஃபேஷன் ஷோ போல இருக்கிறது. இஷ்டத்துக்கு உடை, ஒரு ஒழுங்கில்லாத வஸ்திரங்களை தரித்து கொண்டவர்களை போல வருகிறார்கள். ஆடையும் ஆபரணங்களையும் காண்பித்து ஒரு ஃபேஷன் ஷோவை போல இருக்கிறது. இதுக்காகவா நாம் ஆலயத்துக்கு போகிறோம்? புதிய உடையை அநேகருக்கு காண்பிக்கிறதற்காகவும் அல்லது அதெல்லாம் காண்பிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. ஆலயம் அதற்காக அல்ல. தேவனை பணியவும் தேவனை ஆராதிக்கவும் நாம் ஆலயத்திற்கு வர வேண்டும். இங்கேயும் கர்த்தர் காண வேண்டியதை காணாதபடினாலே அவருக்கு கோபம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் கவிழ்த்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? பிதாவின் வீடு வியாபார வீடு ஆனதுனால அவருக்கு கோபம் வருகிறது. அப்படி என்றால் கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் என்ன? மத்தேயு 21வது அதிகாரம் 12-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி, அவருக்கு பிடிக்காததெல்லாம் சரீரம் என்னும் ஆலயத்துக்குள்ள வரும் பொழுதும் இதே காரியம்தான் நடக்கும். கர்த்தர் துரத்தி விடுவார். காசுக்காரருடைய பலகைகளையும் விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். பாருங்கள், அப்போ கட்டடமாகி அந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் துரத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஜெப வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எப்படி அந்த கட்டடத்துல ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறாரோ அதே போலதான் நம்முடைய சரீரம் என்னும் இந்த ஆலயத்திற்குள்ள வாசம் பண்ணுவதற்கென்று கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது புறம்பே தள்ள வேண்டியதை கர்த்தர் புறம்பே தள்ளுவார். துரத்தி விட வேண்டியவைகளை கர்த்தர் துரத்தி விட்டு நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு அடுத்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் சுத்தமாய் இருந்தால்தான் கர்த்தர் வந்து நம்மிடத்திலே வாசம் பண்ண முடியும். இந்த காரியத்தை, இந்த சத்தியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் சும்மா உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இஷ்டப்படி வாழுகிறவர்கள் அல்ல. வார்த்தையினால் நம்முடைய சரீரம் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால். பாருங்கள், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், அதாவது அசுத்தம் நிறைந்தவர்களாய் முற்காலத்திலே இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமம். அப்படி என்றால் வார்த்தையினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த விதமாய் நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஆலயத்திலே பிரவேசிக்கும் பொழுது அவருடைய ஜெப வீட்டிலே தேவனுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர்களுடைய
அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்போ நாம் ஏறெடுக்கிற எல்லா ஸ்தோத்திர பலிகளும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அங்கீகரிக்கும்படியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாய் இருக்கிறது. நம்முடைய சரீரம் இன்னைக்கு அப்படி ஒரு ஜெப வீடாய் இருக்கிறதா? தேவன் விரும்பினது அதுதான். ஜெப வீடாய் இருக்க வேண்டும் என்று நினைத்த ஆலயத்துல அவர் காணக்கூடாத அநேக காரியங்களை கண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆலயம் எல்லாம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சபை எப்படி இருக்கிறது? காணக்கூடாததை காண்கிறாரா? அல்லது தேவன் எதிர்பார்க்கிற ஜெப வீடாய் இருக்கிறதா? எந்த மனிதனும் அங்கே போகும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்கள், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்போ ஒரு ஆலயம் ஜெப வீடா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களே அந்த ஆலயம் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறதோ அந்தபடிதான் நாமும் இருக்க முடியும். அதாவது ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய நினைவுக்கு ஏற்றபடி அவன் இருப்பான் என்றால் அவனை போல அநேகர் ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஆலயமும் அவ்விதமாய் கெட்டு போகிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழுவதற்கென்று கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வந்து வாசம் செய்கிறார். அவர் புறம்பே தள்ள வேண்டியதை புறம்பே தள்ளுகிறார், துரத்தி விட வேண்டியவைகளை கர்த்தர் துரத்தி விடுகிறார். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் எப்படி சுத்தமாக முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், யோவான் 15 அதிலே 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமானீர்கள். பாருங்கள், நாம் கேட்கப்படுகிற வசனங்களினாலே தான் ஒரு மனிதன் சுத்தமாக முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இருதயம் என்பது ஒரு நல்ல நிலத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த நல்ல நிலத்திலே விழுகிற விதை என்பது அவருடைய உபதேசம், அதாவது வார்த்தை. இந்த வார்த்தையினால் தான் ஒரு மனிதன் சுத்தமாக முடியும். அதுவும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்கள். உதாரணத்திற்காக, நீங்க கடன் வாங்காதிருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் நாம் கடன் வாங்க கூடாது. ஏன்? நாம் ஜெபிக்கும் பொழுது கூட எப்படி ஜெபிக்கலாம் என்றால், கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தையிலே நீங்களோ கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னோம்னா நிச்சயம் நாம் அந்த கடனை வாங்காமல் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை, அதிலே ஜீவன் இருக்கிறது, அதிலே ஆவி இருக்கிறது, அது சத்தியமா இருக்கிறபடினாலே அது ஆமேன் என்றுதான் இருக்க முடியும். ஆமன்பானவர்களே, நாம் எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தை சொல்லுகிற காரியங்களுக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டுமானால் ஜெபத்துல அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று குஷ்டரோகிக்கு எந்த அளவு நம்பிக்கை இருந்ததோ அதே போல உம்முடைய வார்த்தையின்படி நாங்க வாழுவதற்கு நிச்சயம் முடியும். அது உம்மாலே ஆகும். உம்மை நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே வந்து வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்தோமே ஆகில் நீங்களே அந்த காரியத்தை எங்களுக்காக செய்து தர முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அவரை பார்த்து சொல்ல வேண்டும். குஷ்டரோகி சொன்ன வார்த்தையும் அதுதான், என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். என்னால கூடாது, என்னால முடியாது, நாங்க சுத்தமாக எங்களுக்கு நாங்களே சுத்தமாக்கி கொள்ள எங்களால முடியாது, உம்மாலே ஆகும் என்று ஒத்துக்கொண்டோமே ஆகில் நிச்சயம் கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு செய்து தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தையிலையும் அவருடைய வார்த்தையின்படிதான் அவன் சுத்தமாக முடியும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 119:9வது வசனத்திலே வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. பாருங்கள், வசனத்தின்படி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இடம் நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே செயல்படுவதற்கென்று வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்பதுதான். பாருங்கள், அதே போல அதிலே 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
நீக்கி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வார்த்தையை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தையினால் நாம் சுத்தமாகிறோம், அவருடைய ஆவியினாலும் நாம் கழுவப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப சுத்தமாக தேவனுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக முதலாவது நாம் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் புறம்பே தள்ள வேண்டியது தள்ளிவிட்டு, துரத்தி விட வேண்டியது துரத்தி விட்ட பிற்பாடு நாம் வெறுமையாய் இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில், அதாவது அசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது அசுத்த ஆவி உள்ளுக்கு இருந்து அநேக அசுத்தமான காரியங்களிலே முற்காலங்களிலே நாம் இருந்தது போல இருந்து விடக்கூடாது. கிளீனான பிற்பாடு, சுத்தமான பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டது என்பது கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்று மத்தேயு 12வது அதிகாரம் 43, 44, 45வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறதா இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தால், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவரை அறிகிற அறிவினாலே நம்முடைய இந்த உலகத்தில் இருந்த அசுத்தங்களுக்கு தப்ப நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார், சுத்தமாக்கி இருக்கிறார். இந்த அசுத்தங்களிலிருந்து நாம் தப்பின பிற்பாடு மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம், தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். இதேதான் அந்த அசுத்த ஆவி வந்து செய்கிற காரியம் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு கிளீனான பிற்பாடு, சுத்தமான பிற்பாடு வெறுமையாய் நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் ஆலயத்திலிருந்து எல்லாவற்றையும் புறம்பே தள்ளின பிற்பாடு இது தேவனுடைய ஜப வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜபங்களினாலும் விண்ணப்பங்களினாலும் வார்த்தையின் ஒரு சுத்தமாக்கு நான் நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நாம் அநேகருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களும் சுத்தமாவதற்குள்ள வழியை நாம் காண்பித்து கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இதே காரியத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் இளைஞனாகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சும்மா இருந்து விடக்கூடாது. சுத்தமாயிட்டேன் என்று சொல்லி மறுபடியும் உலகத்துக்கு நாம் இறங்கிவிடக்கூடாது. என்ன நாம் தேட வேண்டுமாம், எதற்காக நாம் அடையும்படி நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாம் நாட வேண்டும். இப்படிதான் சபை இன்றைக்கு இருக்கிறதா? இப்படிதான் தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரம் இன்னைக்கு இருக்கிறதா? நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் இந்த விதமாய்தான் இருக்கிறதா? நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். 21வது வசனத்திலேயும் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நாம் அப்படிப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? கர்த்தருக்காக நற்கிரியைகளை செய்யத்தக்க எந்த நேரத்திலும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நற்கிரியை என்றால் என்ன? உதவுகிறது மட்டுமல்ல, ஒரு மனிதன் கேட்டுக்கு தப்பும்படியாக ரட்சிப்புக்குரிய சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவித்து அசுத்தமானவைகளை விட்டு விலகும்படியாக அவனுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி சுத்தமான இருதயம் உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு நாம் அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி வெளிச்சத்தை வீச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த வேலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? வேலைகள் செய்கிற இடத்திலையும் சரி, எந்த இடத்திலையும் கர்த்தரை நாம் பிரதிபலித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே நாம் என்றென்றைக்கும் இருக்க போகிறது இல்லை. இப்படி நம்மை சுத்தமாக்க சித்தமுள்ள தேவனுடைய கரத்திலே நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக நாம் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் அவரை அவருக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படிக்கு நம்முடைய சரீரம் அவருக்கு உரியது என்பதை அறிந்தவர்களாக பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வாலிபனாய் இருந்தாலும் சரி, வயது சென்றவர்களாய் இருந்தாலும் சரி, இந்த சரீரத்தை நாம் முழுவதும் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஒவ்வொரு காரியங்களும்
காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் வைக்க வேண்டியதாய் இருக்கிறது. அவர் நம்மை சுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை சுத்தப்படுத்துவார். சுத்தப்படுத்தின பிற்பாடு நாம் அதிலே தங்கி இருக்க அந்த ரட்சிப்பை என்றென்றைக்கும் காத்து கொள்ளும்படியாக நற்கிரியைகளை எப்பொழுதும் செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆதலால் நாமும் சுத்தமாக அவருக்கு இடம் கொடுப்பாமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை இம்மட்டுமாய் நேசித்து எல்லா காரியமும் எங்களுக்காக செய்து தருகிறதற்காக உமக்கு நன்றி. பாவம் இந்த உலகத்திலே வந்ததுனாலே அநேக அசுத்தமான காரியங்கள் எங்களிடத்தில் இருந்தது கர்த்தாவே. ஆனாலும் நீர் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்து சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொன்னதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த குஷ்டரோகியின் இடத்தில் இருந்த அந்த விசுவாசம் எங்களுக்கும் உண்டாவதாக ராஜா. எங்களை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று விசுவாசித்து உம்முடைய கரத்துக்குள்ள எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே நீர் சுத்தமாக்கின பிற்பாடு உமக்காக எழுந்து பிரகாசிக்க உம்முடைய வேலைகளை நாங்க செய்ய கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பரம்புவதற்கு எங்களை ஒரு உகந்த பாத்திரமாக நீர் மாற்றும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை காத்து கொள்ளுவீராக. எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் சுத்தமாய் இருப்பதற்கு எங்களுடைய நினைவுக்கு ஏற்றபடி ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய நினைவு எப்பொழுதும் உம்மை சுற்றியே இருக்க வேண்டும் கர்த்தாவே. உம்மை பற்றியே இருக்க வேண்டும் ராஜா. அந்த நினைவுக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் நினைவுகள் ஆண்டவரே எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நாங்க சிறை பிடித்து அப்பா எல்லா வேண்டாத காரியங்களையும் விட்டுவிட உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஆசீர்வதியும், எங்களை சுத்தமாக்கும். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.